நம்ம திமுக பேச வந்தவர் சொன்னாரு, சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க, பாத்துக்கோங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு வரவங்களாம் பார்த்து வாங்க, கிட்னியை கடத்திட்டு போயிடுறாங்க. ஏன் கிட்னி திருடிங்கன்னு கேட்டா, எங்களை பார்த்து திருட்டாச்சுன்னு சொல்லக்கூடாது, திருடன்னு சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க. திராவிட மாடல் அரசு சொல்றாங்க. திராவிட மாடல் அரசு பட்டியலத்தை பாதுகாக்கிறேன்றாங்க. பட்டியலத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் செல்வ குழந்தைய கூட கோவில் உள்ள விடுறதில்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நீங்க கேக்குறீங்க 41 பேரை பார்க்கலன்னு. வேங்க வயல மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில மனுஷக்களத்தை கழுவுனீங்க. நாட்டோட முதலமைச்சர் போய் பார்த்தாரா? இங்க நான் ஒரே பிஸி. இங்க வந்து மரக்காணத்துல கள்ளசாரம் குடிச்சாரு, அவனை போய் பார்த்தாரா? இங்க நான் ஒரே பிஸி. தமிழ்நாட்டுல மத கலவரத்தை தூண்ண மதுரை ஆதீனம் தொப்பி போட்டு தாடி வச்சு ஜிப்பா போட்டு எங்களை கொல்ல வந்தாரு சொன்னவர் மீது மதுரை ஆதீனம் ஒரு குண்டூசி தட்டுதா? இல்ல அப்புறம் ஏன்டா? ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. இப்ப யாருக்கு பயந்துட்டு இருக்காங்க? திமுக அரசாங்கம் RSS ஓட கட்ட கூட்டணி வச்சிருக்கு. கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. வன்னி அரசு கோலையான்னு சொல்லி எங்களுக்கு வந்து வெளிப்படுத்தணும். புரியுதா உங்களுக்கு? வன்னி அரசு வேங்க வயலுக்கு முதலமைச்சர் போல கூடயே இருக்கிறார்ல. வன்னி அரசு வீரர் தானே, கேட்கணுமா கேட்க கூடாதா? கூடவே சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்க கேக்குறான்? வேங்க வயல்ல நீங்க வச்சிருக்கிற காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, எங்களுக்கு CBI வேணும்னு கேட்டீங்களா இல்லையா? இதுலயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மானக்கேடு கிடையாதா? எனி திட்டிங், எனி அபியூசிங், நோ சூடு, நோ சொர்ணை, நோ பாதரிங். இப்ப கோலை இல்லாத வன்னி அரசு மானாமதுரையில இன்னைக்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஏன் முதலமைச்சர் போல? ஏன் கருத்து தெரிவிக்கல? ஏன் அறிக்கை கொடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? தூத்துக்குடிக்கு இன்னைக்கு முதலமைச்சர் போல, இன்னைக்கு கனிமொழி போனா இன்னைக்கு முது புறங்காட்டி துரத்தி அனுப்புறாங்க மக்கள். அப்போ பட்டியலினத்துக்காகவே இயக்கத்தை நடத்தக்கூடிய வன்னி அரசு, வீர வன்னி அரசு, கோலை வன்னி அரசு, அதெல்லாம் கேட்கணுமா கேட்க கூடாதா? Emotional damage. நீங்க ஆளுங்கட்சி கூட இருந்துகிட்டு நீங்க இருக்க இன்னைக்கு வந்து நேத்து வந்து விஜயகாந்துக்கு 8 சீட்டு பிளஸ் 1 கொடுக்குறாங்க. நீங்க இன்னும் தொங்கிட்டு இருக்கீங்க. விடுதலை சிறுத்தையோட நிலைமை திமுக அறிவாலயத்துல இதுதான் பட்டியலின மக்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? கரூர்லயே இவர் காப்பாத்தல. படத்துல நாங்க பாத்துற விஜயன்னா எல்லாரையும் காப்பாத்துறாரு, எல்லாருக்கும் கஷ்டம்னா புரிஞ்சுக்கிறாரு, அழுகுறாரு. ஆனா நிஜத்துல நாங்க பாக்குற விஜயன்னா கரூர்ல இருந்து போயிடுறாரு. அப்ப எந்த விஜயன்னா ஒரிஜினல்? லியோல படத்துல பார்த்த விஜயன்னா உண்மையா, இல்ல கரூர்ல நாங்க பார்த்த விஜயன்னா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. மாசா படத்துல கத்தி எடுத்துனாரே, குத்துனாரே. நாங்க என்ன லூசா? சட்டமன்றத்துல போய் ஹீரோசம் காட்டி சட்டை விஷயம் நிக்கிறதுக்கு லூசு டாம்பர் இருப்பா. ஏடா பேசற லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா? ஒவ்வொரு கூட்டத்திலயும் வேணும்னே ஆட்சியில இளநியும் மாறுமா வாழத்தாரையும் கட்டி தொங்க விடுறீங்க. வயித்துக்கு இல்லாத பிச்சைக்கார மாதிரி குரங்கு மாதிரி ஏறி பறிக்கலாம். இதுதான் கூட்ட நடத்த லட்சணமா? அப்படி ஒண்ணு நடக்குதுன்னா அட்லீஸ்ட் ஸ்டாப் பண்ணலாம்ல. எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வேணும்னே எங்க மக்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு வாழத்தாரை கட்டி தொங்க விடுறீங்க? என்ன பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு திமுக? இங்க இன்னைக்கு ஒண்ணு செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா மைசன், எங்க சொன்ன கேளுங்க. உங்களுக்கு பாலிசி மேல அறிவு கிடையாது, இங்க கடன் மேல தெளிவு கிடையாது. GST பில் லாஸ்ட் நம்பர் 1 கடன்கார மாநிலம். பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டாப் 20 பெரிய மாநிலங்கள்ல 11வது இடம். சிரிக்கறடி வெக்கமா இல்ல? நம்ம கடன் சஸ்டைனபிளா இல்ல, கடன் வாங்குற தகுதியில குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம். வாங்குற கடன் வட்டி கட்டறது கூட கஷ்டப்பட்டு இருக்கு. பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எடுத்து படிங்க. இல்ல என்ன ரிப்போர்ட் யாரை கேளுங்க, நான் அனுப்பிச்சுறேன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. தமிழகத்தை தலைகீழ குடிய வச்சிட்டு தமிழகத்துல எல்லா பாராமீட்டர்ஸ்ல கீழ தள்ளி விட்டுட்டு ஆட்சின்றீங்களே, பிரஸ் மீட் பத்தி பேசுறீங்கல்ல. முதல்வர் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கோ, செவிலியர்கள் போராட்டத்துக்கோ, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கோ ஒரு வார்த்தை, ஒரு பிரஸ் மீட் அஇஅதிமுக ஆட்சி நடந்ததுனாக்க 2500 ரூபாய் கொடு பொங்கலுக்கு, 5000 ரூபாய் கொடு பொங்கலுக்கு. இன்னைக்கு நிதி நிலைமை பாத்தீங்களா? இவங்களுக்கு கொடுக்கணும் இருக்குது, கொடுக்கிறதுக்கு கஜானால காசு இல்ல. ஒரு கரும்பு 1 கிலோ அரிசி தான் இன்னைக்கு நிலைமை. கஜானாவை தொடச்சி கழுவி காய வச்சுட்டு போகுது. அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கும் நான் இன்னைக்கே பதிகிறேன். இதுதான் உங்களுடைய ஆட்சி லட்சணம். இந்த லட்சணத்தை விட்டுட்டு போறவங்க இவங்க எப்படி வர முடியும்? நீங்க கேளுங்க. ஒரு பேரம் சொல்லுங்க. குழந்தை கைக்கு எரிஞ்சு கஞ்சா போகுது. 14 வயசு பையன் கஞ்சா குடிச்சு எப்படி 8 வயசு குழந்தை போட்டு அந்த அடிக்கிறான். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மனசு பதறல? எத்தனை இடத்துல கஞ்சா குடிக்க பசங்க போலீஸ் வந்து அடிக்கிறாங்க. ஒரு வியாபாரி துணி எடுத்து போன அடிக்கிறான். ஒரு வரமானியத்தம் பாவம் வயித்துக்குள்ள அவங்க வியாபாரம் பண்றவன் அவனை போட்டு அடிக்கிறீங்க. எங்க வந்து இந்த கஞ்சா கலாச்சாரம் உள்ள? கேட்டா அமைச்சர் என்ன சொல்றாரு? தமிழகத்தில் கஞ்சா கல்டிவேஷனே இல்லன்றாரு. அப்ப என்ன இம்போர்ட் பண்றீங்களா? என்ன ரிப்போர்ட் பண்றீங்க? எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்க? எவ்வளவு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டுறீங்கன்னு சொல்லுங்க. அப்ப புடி அதுக்கு முன்னாடி நான் நியூஸ் வருது. இங்க இத்தனை கிலோ பிடிச்சாங்க, இங்க இத்தனை டன் பிடிச்சாங்க. எங்க வந்தது? எனக்கு கேள்வி புரியவே இல்லை. இவ்வளவு பிரச்சனைகள் வரிசையா பெண்கள் பாதுகாப்புல போக்சோ நம்பர் 1 190% வந்திருக்கும். பெண்கள் மேல குற்றத்துல 40%, பெண்கள் மேல பாலியல் குற்றத்துல 109% வளர்ச்சி. சார் 103 கோடி ரூபாய் போக்சோல ஃபைன் மட்டும் கட்டிருக்கு சார் நம்ம அரசாங்கம். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடா 103 கோடி. உங்களுக்கு கேட்கும் போது அத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்ட நினைச்சா ஈரக்குள்ள நடக்குது. இப்படி ஒரு ஆட்சியை பண்ணிட்டு திரும்ப ஆட்சி கொண்டு கேட்கறது என்ன தார்மீகம்?
நீங்க நல்ல கட்சினா எதிர்க்கட்சி நில்லுங்க, வேலை செய்யுங்க. தயவு செய்து ஆளுங்கட்சி பக்கம் வராதீங்க. உங்க வரும்போதெல்லாம் தமிழகம் தலைகுனியுது, தமிழகம் நாசமாகுதுன்றதை குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தேர்தலுக்கான பிரச்சனையாக மாறுகிறதா? 2026லயும் நாம உட்கார்ந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு பேசுறது அப்படின்றது இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலும் சட்டம் ஒழுங்கை சீராக நடத்துவதிலும் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்றத தவிர வேற எந்த வார்த்தையிலும் இதை வர்ணிக்க முடியாது. நாம 2021 திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நாம என்ன எதிர்பார்த்தோம்? கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்காது, காவல்துறை சரியாக நடந்து கொள்கிறதா அப்படின்றத கண்காணிக்க இந்த அரசாங்கம் தவறி இருக்கிறது. உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்ன சொல்லுச்சு திமுக? அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் இந்த இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் இது வரைக்கும் யாரையா நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? மாறாக அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அவங்க உயர் பதவிகளுக்கு ரிட்டையர்டும் ஆகி போயிட்டாங்க அந்த அதிகாரிகள். இப்போ இந்த விளாத்திக்குளம் சம்பவம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணுடைய குடும்பத்தினர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்கள் பொண்ணு காணோங்க அப்படின்னு. நீங்கள் போய் தேடுங்கம்மா, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அவங்க நைட்டு பூரா தேடுறாங்க. மறுநாள் காலில் போய் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பொண்ணு காணோம் அப்படின்னு. யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நீங்கள் நாங்குநேரி சம்பவம் சொன்னோம். நாங்குநேரி சின்னதுரை வெட்டின அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் ஜாமீனில் எப்படி வெளியே வந்தாங்க? அவர்கள் ஜாமீனில் வெளியே வருவதற்கு யார் உதவியது? என்ன பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கு? அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆனால் அந்த சமூக நீதி பேசுகின்ற ஒரு அரசாங்கத்தில் சாதிய ரீதியான படுகொலைகள் நடக்கிறது, சாதிய ரீதியான வன்முறைகள் நடக்கிறது அப்படின்னும் போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. கைஸ் நம்ம கூட கேகே சார் இருக்காரு. கேகே சார் சொன்னா நீங்க எல்லாருமே கேட்பீங்க. கேகே சார் எங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் சொல்லுங்க சார். என்ன பண்றீங்க வாழ்க்கையில? சார் நாங்கள் 200 ரூபா சம்பாதிக்கிற உடன் பிறப்பா இருக்கோம் சார். இது குழப்பா? வேற ஏதாவது உருப்படியாக பண்ணலாம்ல? சாப்பாடு இப்படி விட்டும் ஏதாவது உருப்படியாக பண்ணுறதுக்கு வழியை பாருங்க. உழைச்சி சாப்பிடுங்க. சரியா? காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீரன் குடித்தேன். அப்புறம் எங்கேருந்து உருப்பிடுறது? உடம்பெருப்பான உளுத்தம் பருப்பு மாதிரியே இருந்தால் அப்படி. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? முரசொலி. நான் தான் வணங்காமல் போயிட்டேன், நீங்களும் முரசொலியை படித்து தான் வணங்காமல் போனோமா? உருப்பிடுறதுக்கு வழியை பாருங்கப்பா. வேறு ஏதாவது பண்ணுங்க. என் குடும்பத்தில் தான் எவனும் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டது இல்லை. நீங்களாவது உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிடுங்கப்பா, உடம்புல ஒட்டும். சரி, உங்களுக்கு என்ன வரணும்? கருணாநிதியாக வரணும். ஐயோ, திருட்டு பயலாக வரதுக்கா இவ்வளோ பாடுபடுறீங்க? நான் உதயநிதியாக வரணும். பிஞ்சிலே பழுதிருச்சு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வரட்டா? தேங்க்யூ கேகே சார். பையன் சார் இந்த பால்சாமி.